ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்பியான ரவா தோசை தான். ஆனியன் ரவா தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு சேரும். நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரவா தோசை பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடில் எனக்கு தெரிஞ்ச முறையில் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் பொடி பொடியாக கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கணும், அவ்வளோதான் விஷயம். அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இந்த மிளகு பொடியாகவும் சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி முழு மிளகாவும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கலவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அந்த கப்பாலேயே 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு, வீட்டில் நம்ம இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சுருப்போம், புட்டுக்கு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த அரிசி மாவு தான். இல்லை கடையில் வாங்குகிற பாக்கெட்டில் வாங்குகிற அரிசி மாவாக கூட இருக்கலாம். சரிசமமாக போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவு ஏன் சேர்க்குறோன்னா, அந்த தோசையோட பைண்டிங்காக இந்த மைதா மாவு சேர்க்குறோம். ரொம்ப போட்டிங்கன்னா அந்த ஜல்லடை மாதிரி ஓட்டையே வராது, மைதா மாவு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா. அதனால் 2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இந்த ரவையோட சேர்த்து எல்லாமே நம்ம வெட்டி வச்சுருக்கத, இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். இந்த கிறிஸ்பியான ரவா தோசை எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமானது, ஈஸியானது, செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. அதை நம்ம இந்த மழை நேரத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சுட்டு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கிளர்ந்தாச்சு. கிளறின பின்னாடி அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாவுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மல் தோசை சுடுறோம் இல்லையா, அந்த மாவு மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப எந்த அளவுக்கு தண்ணி கலக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிறிஸ்பி கிடைக்கும். அதுதான் விஷயம். இந்த ரவா தோசையில் அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம நிறையா தண்ணி ஊற்றி நம்ம ஜல்லடை மாதிரி ஊற்றணும். விசிறி ஊற்றணுன்னா நம்மளுக்கு அந்த ஓட்டையாக அப்படியே ஜல்லடை மாதிரி இருக்கும். அந்த தோசையை பார்த்தாலே ஒரு அது பார்க்கும்போதே நம்ம சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கும். அதுக்காக நல்லா தண்ணியை கலக்கிக்கணும். இதுவே கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்குது. தண்ணி நல்லா ஊற்றிட்டு நம்ம கிளறணும். எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு தோசை நல்லா வரும். இதில் உப்பெல்லாம் நம்ம சரி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் ஊறணும். இந்த ஊறுனா தான் இந்த ரவையோட அந்த இது நல்லா தண்ணியில் ஊறி அது நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் கொடுத்து அந்த தோசையை டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ அடியில் நம்மளுக்கு செட்டில் ஆகிருக்கும். அதனால் கரண்டியை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தோசை ஊற்றும் போதும் கரண்டியை உள்ளே விட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா தான் மேலே அந்த தண்ணியை எடுத்து நம்ம தோசையை ஊற்றணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த தோசை கரெக்டாக வரும். நம்ம நார்மல் தோசை ஊற்றும் போது சிம்மில் வச்சு இதில் நார்மல் தீயில் வச்சு ஊற்றுவோம். ஆனால் இது ஹை ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம ஊற்றணும். அந்த மாதிரி விசிறி ஊற்றும் போது தான் அந்த ஜல்லடை மாதிரி நம்மளுக்கு தோசை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இது நம்ம நார்மலாக எப்படி தோசை சுட்ட உடனே நம்ம எடுத்து சாப்பிட முடியாது. இது கொஞ்சம் லேட்டாக வேகும். அப்போ தான் கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். உடனே எடுத்து நம்ம பெரட்டி போட முடியாது. இது கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வேண்டிய தோசை. இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைனா நெய் தேவைப்பட்டால் நெய் ஊற்றிக்கலாம். நம்மளோட ஆப்ஷனில் தான். இப்போ நம்ம நார்மலாக அப்படி நம்ம தோசை ஊற்றும் போது தான் கல் நல்லா சூடாக இருக்கணும். தோசை ஊற்றின பின்னாடி மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மெதுவாக வேக விட்டு அப்படியே நம்ம கையில் எடுத்து பேத்து எடுக்கிற மாதிரி வர்ற அளவுக்கு நம்மளுக்கு கீழே நல்லா செவந்து வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டியில் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா சில நேரங்களில் நம்ம கையில் எடுத்து பேத்து எடுக்கிற மாதிரி கூட நம்மளுக்கு வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் பெரட்டி விட்டாச்சு. எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக செவந்து நல்லா கோல்டன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து தான் நம்ம சர்வ் பண்ணணும். இப்போ சூப்பரான கிறிஸ்பியான ரவா தோசை, ஆனியன் ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி வச்சுருக்கேன், தக்காளி சட்னி. நீங்கள் தேவைப்பட்டாக்க குருமா வச்சுக்கலாம், தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஆப்டான ஒரு தோசையாக இருக்கும். இதை நீங்கள் இதே அளவுகளோட நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் இந்த ரவா தோசை, ஆனியன் ரவா தோசை செஞ்சு கொடுங்க. எப்பயும் போல் ஒரே மாதிரியான தோசை சுடாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.